விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எல்லாத்துக்கும் இப்போ என்ன ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு போட்டிருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு அக்யூசேஷன் வைக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாற்றம்னா என்ன? இதில் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போகணும். அதுதான் மாற்றம். ஆல்ரெடி வந்து கேஸில் இருக்கிற ஊழல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு போகிறீங்க. விஜய் மேலேயே ஊழல் கேஸ் இருக்குது. அது போக கேண்டிடேட்ஸ் மேலே என்னென்ன கேஸ் இருக்குன்னு ஓட்டு போட்டவங்க யாருக்குமே தெரியாது. சிம்பிளாக போய் அந்த விஜய் சின்னம் இருக்குல்ல, அந்த விசில் சின்னம், அதுக்கு போட்டுட்டு வந்திருக்கீங்க. ரேப் கேஸஸே இருக்குது. செங்கோட்டையன் யாருன்னே தெரியல. அவனோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சாலே நீங்கள் அந்த சைடே போயிருக்க மாட்டீங்க. வாச்சாத்தி கேஸ் என்னன்னு தெரியாது. அதில் அவன் மெயின் அக்யூஸ்டு 18 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாரு எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட்ரியாக அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். அது வந்து சும்மா நியூஸ்லாம் இல்லை, டாக்குமெண்ட்ரி. அதாவது ரேப் பண்ணப்பட்ட பெண்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு. இதை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது மாற்று அரசியல்லாம் தெரியல. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் இருக்கார், சீமான். நான் சீமானோட ஐடியாலஜிக்கு கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட். பட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலேயும் பேசியிருக்காரு. தமிழகத்துக்காக பேசுகிறாரு. அவரை விட்டுட்டு நீங்கள் விஜயை செலக்ட் பண்ணீங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் எப்போச்சும் உங்களுக்கு கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேப் கேசஸ்லாம் நிறையா இருக்குது. பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுகிறவங்க. சீமான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எவனாச்சும் என் பொண்ணு மேலே கை வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கொன்னுட்டு தான் வந்துட்டு பணத்தையே எடுப்போம் அப்படின்னு சொல்லி. இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஏன் அப்போ சீமானுக்கு ஓட்டு போடல? விஜய் இந்த மாதிரிலாம் பேசலையே. பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு என்ன பிளான் எதுவுமே சொல்லி இவர் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிவிக்கு ஓட்டு போட்டீங்க, என்டிக்கு போடல. இதான் என் கொஸ்டின். இதை நீங்களே உங்களை பற்றி கேட்டுக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு யாரை நிற்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? அவங்க வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபிக்கு போய் அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு போய் இப்போ வந்து டிவிகேக்கு வந்திருக்காங்க. அவங்க பியூரா ஆர்எஸ்எஸ் என்ன பிளான் பண்ணாங்க திருப்பரங்குன்றத்தில் அது நடக்கிறதுக்கு நீங்களே வழி காமிச்சு விட்டுருக்கீங்க. இது வந்து கரெக்டாக மதவாதி. இது வந்து பிஜேபி பி டீம் டிஎம்கே, அதனால நான் வந்து டிவிகே ஓட்டு போடுறேன்னு சொன்ன நீங்கள் தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இது என்ன கேஸில் எடுத்துக்கிறது? நாங்கள் 40% கிரிமினல் கேஸ் மட்டும் இருக்குது கேண்டிடேட்ஸ் மேலே. அதை பற்றி யாருக்குமே தெரியல. குடும்ப அரசியல் எங்களுக்கு வேணாம், அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்கிறீங்க. ஆதவ அர்ஜுனோட குடும்பமே அரசியல் தான். விஜயோட அப்பா யாருப்பா? எனக்கு புரியல. என்ன பேசுகிறீங்க? என்ன இது வந்து கரெக்டாக தப்பான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது குடும்ப அரசியல் இல்லையா? அதாவது பேசணும்னு பேசுறது. இது வந்து மாற்று அரசியல்லாம் இல்லை. உங்களுக்கு விஜய் ஃபேம்காக தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்க. இல்லையா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வைங்க. கவுண்டம்பாளையம்ல ஒருத்தவங்க நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கீங்க கோயம்புத்தூரில். அவங்க ஜோசியம் பற்றி நான் தப்பாக பேசல, அது அவங்க பிலீஃப். ஆனால் கேன்சர் வந்து ஜோசியம்னால சரி பண்ண முடியும்னு பேசுறது தப்பு தான். அது வந்து யார் வேணாலும் பேசலாம். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்படி நீங்கள் எதுக்கெல்லாம் வேணான்னு நின்னீங்களோ அதெல்லாம் இந்த புது கட்சியிலேயே இருக்குது. அது உங்களுக்கே தெரியல. அப்படிங்கும்போது இது எப்படி மாற்று அரசியல்னு நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஆன்சர் சொல்ல வேணாம். அவங்க மனசாட்சி தொட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. உண்மையா இந்த கேண்டிடேட் யாருன்னு தெரிஞ்சு நம்ம இந்த ஓட்டை போட்டோமா இல்லை அந்த விசில் சின்னத்துக்காக போட்டோமா அப்படின்னு சொல்லி. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க மேனிபுலேட் ஆயிருக்கீங்க பியூரா. இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பண்ணேன் அப்படின்னா நீங்க ஒரு சங்கியா இருக்கணும்.